அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல நேத்து கேபினெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது ஸ்கீமுக்கு வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கீமை பத்தி தான் இங்க நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ஸ்கீமோட பேர் பார்த்தோம்னா பிரதான் மந்திரி தன் தானிய கிருஷி யோஜனா அப்படிங்கிறது தான் இந்த திட்டம். சரியா, பிரதான் மந்திரி தன் தானிய கிருஷி யோஜனா. ஸோ இந்த திட்டம் எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி மத்திய அரசாங்கம் கிட்டத்தட்ட விவசாயிகளுக்காக நிறைய திட்டங்கள் இருக்கு. அதுல கிட்டத்தட்ட ஒரு 36 திட்டங்களை வந்து மெர்ஜ் பண்ணி இந்த பிரதான் மந்திரி தன் தானிய கிருஷி யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்துக்காக 24,000 கோடி செலவு பண்ண போறாங்க. 6 வருஷத்துக்கு இந்த திட்டம் நடைமுறையில் இருக்க போகுது. கிட்டத்தட்ட 1.7 கோடி விவசாயிகளுக்கு பலன் அளிக்கக்கூடிய வகையில இந்த திட்டம் இருக்க போகுது. சரியா, இப்போ இந்த திட்டம் எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி, எதுக்காக இந்த திட்டம் எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி இருக்க போகுது அப்படின்னா, இந்த திட்டம் வந்து அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டியை பேஸ் பண்ணி இருக்க போகுது. ஓகேங்களா, அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி விவசாய உற்பத்தி திறனை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி கிராப் டைவர்சிபிகேஷன், ஒரே கிராப்பை மட்டுமே நம்ம பயிரிடாம மாத்தி மாத்தி இந்த டபுள் கிராப்பிங் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை விவசாயிகளுக்கு சொல்லித்தரது. அதே மாதிரி சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சரல் பிராக்டிசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, அதாவது விவசாய நடைமுறைகள் வந்து ஒரு சஸ்டைனபிளா இருக்கணும் அப்படிங்கிற அந்த மாதிரியான நடைமுறைகளை சொல்லித்தர போறாங்க. அதே மாதிரி போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாசஸ் கம்மி பண்றதுக்காக, அறுவடைக்கு பிந்தைய இழப்புகளை கம்மி பண்றதுக்காக ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் அதிகப்படுத்த போறாங்க இந்த திட்டத்துக்கு கீழே. சரியா, இப்ப 4 அப்ஜெக்டிவ் இருக்கு. அதையும் தாண்டி பார்த்தோம்னா நமக்கு இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸை இம்ப்ரூவ் பண்றது, கிரெடிட் சப்போர்ட் கொடுக்கறது, இதுவுமே வந்து அப்ஜெக்டிவ்ஸ்ல இருக்கு. அப்ப என்னென்னலாம் அப்ஜெக்டிவ்ஸ்ல இருக்குன்னா, அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும், கிராப் டைவர்சிபிகேஷனை இன்க்ரீஸ் பண்ணணும், சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சரல் பிராக்டிசஸை கொண்டு வரணும், போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாசஸை கம்மி பண்ணணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து லாங் டேர்ம் கிரெடிட் வந்து கொடுக்கணும், லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் கிரெடிட் வந்து கொடுக்கணும், இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸை இம்ப்ரூவ் பண்ணணும். சரியா, இதெல்லாம் தான் இந்த ஸ்கீமோட அப்ஜெக்டிவ்ஸா நமக்கு கொடுத்திருக்காங்க. இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய 100 மாவட்டங்கள்ல எப்படி நமக்கு ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது இருக்கு. ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ப்ரோக்ராம், அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் அட்லீஸ்ட் ஒரு மாவட்டத்தையாவது தேர்ந்தெடுப்பாங்க. அதே மாதிரிதான் இந்த திட்டத்திலையும் அட்லீஸ்ட் ஒரு மாவட்டத்தையாவது தேர்ந்தெடுப்பாங்க. சரியா, ஸோ ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மாதிரி இங்கேயும் கொண்டு வர போறாங்க. ஸோ 100 டிஸ்ட்ரிக்ட செலக்ட் பண்ண போறாங்க. அந்த 100 டிஸ்ட்ரிக்ட எப்படி செலக்ட் பண்ண போறாங்க அப்படின்னா, எங்கெல்லாம் லோ ப்ரொடக்டிவிட்டியா இருக்கு அதை செலக்ட் பண்ண போறாங்க, எங்கெல்லாம் கிராப்பிங் இன்டென்சிட்டி கம்மியா இருக்கு அதை செலக்ட் பண்ண போறாங்க, எங்கெல்லாம் கிரெடிட் டிஸ்பர்ஸ்மெண்ட் அந்த விவசாயிகளுக்கு வழங்கக்கூடிய கிரெடிட் கம்மியா இருக்கோ அதையும் பேஸ் பண்ணி நமக்கு இந்த ஸ்கீமை டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்படிதான் டிஸ்ட்ரிக்ட்ஸை வந்து செலக்ட் பண்ண போறாங்க. சரியா, ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா, ஸோ முதல் செய்தியில இதுதான் பாக்குறோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா, தமிழகத்துல நிமிர்ந்த நெல் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவை தொடங்கி வச்சிருக்காங்க. யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட். நிமிர்ந்த நெல் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதுக்காக, என்ன ஒரு விஷயம், இந்த திட்டத்துக்கு கீழே என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, நம்மளோட ஹையர் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ், கல்லூரி மாணவர்கள் வந்து இருப்பாங்க இல்லையா, அவங்கள வருஷம் 2000 பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, ஆண்டர்பிரினர்ஷிப்லயும் இனோவேஷன்லயும் வந்து ட்ரைனிங் கொடுக்க போறாங்க. அதான் இந்த ஸ்கீம். சரியா, வருஷத்துக்கு 2000 பேரை செலக்ட் பண்ண போறாங்க. ஹையர் எஜுகேஷன் காலேஜ் படிக்கக்கூடிய ஆட்களை 2000 பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஆண்டர்பிரினர்ஷிப் ட்ரைனிங் கொடுக்க போறாங்க, இனோவேஷன் ட்ரைனிங் கொடுக்க போறாங்க. சரியா, சோ இதுதான் நிமிர்ந்த நெல் அப்படிங்கிற இந்த திட்டம். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு குஜராத்ல ஒரு புது ப்ராஜெக்ட் வந்து ஒன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. சரியா, குஜராத் லான்ச்சஸ் ஃபர்ஸ்ட் ட்ரைபல் ஜீனோம் சீக்வன்சிங் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இல்லையா. சோ ஜீனோம் சீக்வன்சிங் அப்படின்னா நம்மளோட டிஎன்ஏல ஜீன்ஸ் இருக்கும், அந்த ஜீன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத சீக்வன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, சோ அந்த மாதிரியான சீக்வன்சிங் ப்ராஜெக்டை வந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. சோ இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2000 பேத்தோட என்ன பண்ண போறாங்க, 2000 பேத்தோட ஜீனை தான் வந்து சீக்வன்ஸ் பண்ண போறாங்க. குஜராத்ல பண்ண போறாங்க. இது எதுக்காக இது பயன்படும் அப்படின்னா, இந்த ஜெனட்டிக் டிசார்டர்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சிக்கிள் செல் அனிமியா, தாலசீமியா, இந்த மாதிரியான ஜெனட்டிக் டிசார்டர்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு ஏத்த மாதிரியான ஒரு டயக்னோசிஸ், ஒரு மருத்துவ முறையை வந்து கொண்டு வர்றதுக்காகவும், அவங்களுக்குன்னு ட்ரைபல் கம்யூனிட்டிக்குன்னு அவங்க ஜீனோம் படியே பாக்குறப்ப எவ்வளவு நேச்சுரல் இம்யூனிட்டி இருக்கு அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றதுக்காகவும் இந்த திட்டம் வந்து பயனுள்ளதாக இருக்க போகுது. சரியா, அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, ஷேர் ஆஃப் கிளீன் எனர்ஜி இன் எலக்ட்ரிசிட்டி ஸ்டில் பிலோ 30% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
அதாவது நம்ம பஞ்சாமிர்த டார்கெட் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா? இந்த பஞ்சாமிர்த டார்கெட்ஸ்ல மொத்தம் 5 டார்கெட் இருக்கும். நெட் ஜீரோ அச்சீவ் பண்ணும் 2070க்குள்ள. அதே மாதிரி முக்கியமான ஒரு டார்கெட் என்ன, மொத்தம் 5 டார்கெட் இருக்கு. அதுல நான் முக்கியமான இந்த நியூஸ்க்கு ரிலேட்டடான டார்கெட்டை சொல்றேன். என்னன்னா ஷேர் ஆஃப் நான் ஃபாசில் ரிசோர்சஸ் 50% இருக்கணும் இன் எலக்ட்ரிசிட்டி. அதாவது ஃபாசில் ரிசோர்சஸ்னா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கோல் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? நான் ஃபாசில் ரிசோர்சஸ் அப்படின்னா அதுல ரெனியூபிள் எனர்ஜி பிளஸ் நியூக்ளியர் எனர்ஜி அதையுமே சேர்த்துப்போம். அதுதான் வந்து நான் ஃபாசில் எனர்ஜி கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது நம்மளோட மொத்த எலக்ட்ரிசிட்டி யூசேஜ்ல 50% என்னதான் இருக்கணும்னா நான் ஃபாசில் கெப்பாசிட்டி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட்டை நம்ம வச்சிருக்கோம். அந்த டார்கெட்டை 2030க்குள்ள அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு அப்ஜெக்டிவ், நம்மளோட அப்ஜெக்டிவ். சரியா? ஆனா அது 2025லயே அச்சீவ் பண்ணிட்டோம் சொல்லி ரீசெண்டா நம்மளோட மத்திய அமைச்சர் வந்து இதை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி வந்து 50% தாண்டிருச்சு. நான் ஃபாசில் ரிசோர்சஸ்ல இருக்கக்கூடிய இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி 50% வந்து தாண்டிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் 50% இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி இருந்தாலும் அதை ஆக்சுவலா யூஸ் பண்ணக்கூடிய யூட்டிலைசேஷன் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? எவ்வளவு யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி இந்த யூட்டிலைசேஷன் அப்படிங்கிறது 30%ல தான் இருக்கு அப்படிங்கிறத இங்க டேட்டாவோட பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான். சரியா? சோ நான் ஃபாசில் கெப்பாசிட்டியை 50% கொண்டு வரணுங்கிறது பஞ்சாமிர்தத்துல நம்ம சொன்ன டார்கெட் 2030க்குள்ள பண்ணணும். அதை நம்ம இப்பயே பண்ணிட்டோம். இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி 50% இருக்கு. ஆனா அதை யூட்டிலைஸ் பண்றது அப்படிங்கிறது, அதை பயன்படுத்துறதுன்னு பாத்தீங்கன்னா 30% தான் நம்மளால பயன்படுத்த முடியுது. அதுக்கு நிறைய லாசஸ் வந்து காரணமா இருக்கு. யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் வந்து காரணமா இருக்கு. அப்ப இதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா பேட்டரி கெப்பாசிட்டி, ஏன்னா ரெனியூபிள் எனர்ஜினாலே அதை உருவாக்கி அதை பேட்டரியில ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. தேவைப்படுற நேரத்துல யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப இந்த பேட்டரி கெப்பாசிட்டி, பேட்டரி டெக்னாலஜில நம்ம இன்னும் டெவலப் ஆகணும். அப்படின்னா எல்லாத்தையுமே நம்ம பயன்படுத்திட முடியும் அப்படிங்கறத இங்க கொடுத்துருக்காங்க. சரியா? இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இந்த முக்கியமான விஷயங்களை தான் பார்த்திருக்கோம். நன்றி.